வணக்கம். அறியச் செய்தோன் தமிழன் அறிந்த அனைத்தும் வையத்தார்கள் அறியச் செய்தோன். செறிந்து காணும் கலையின் பொருளும் சிறந்த செயலும் அறமும் செய்து நிறைந்த இன்ப வாழ்வை காண நிகழ்த்தி 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 முன்னால் அறியச் செய்தோன் தமிழன் என்று பாரதிதாசன் தன் கவிதையில் குறிப்பிடுகிறார். தமிழகம் தொன்று தொட்டே கலைகளை வளர்த்து வந்துள்ளது. தமிழ் மக்கள் நாகரிகமான நல்வாழ்வை வாழ்ந்தனர். காதலும் வீரமும் அவர்கள் இரு கண்களாக திகழ்ந்தது போல கலைகளும் அவர்கள் வாழ்வில் சிறப்பிடம் பெற்றிருந்தன. அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கைக்கு தொல்காப்பியம், எட்டுத்தொகை மற்றும் பத்துப்பாட்டு போன்ற நூல்களும், சிலப்பதிகாரம் மற்றும் மணிமேகலை போன்ற காப்பியங்களும் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கைக்கு சான்று பகர்கின்றன. ஆயக்கலைகள் 64 இசையும் நாட்டியமும் சிறப்பிடம் பெற்றிருந்தன. சங்க காலத்தில் நாட்டிய கலை கூத்து எனப்பட்டது. பல வகை கூத்துகளை விரலியர்களும் வீரர்களும் மனைவாழ் மக்களும் மகளிரும் ஆடவரும் ஆடி வந்தனர். ஐவகை நிலங்களிலும் வாழும் மக்கள் அவ்வளவு நிலத்திற்குரிய குரவை கூத்தை ஆடினர். சங்க நூல்கள் ஆடல் பாடல் ஆடல் மக்கள் அவர் பாடல்கள் பண்கள் இசைக்கருவிகள் பற்றிய விரிவான செய்திகளை நமக்கு தந்து இலக்கிய தரத்தில் உயர்ந்து நிற்கின்றன. சிலப்பதிகாரம் கலை வளர்த்த பாணர் விரலியர் பாடினியர் காலம் போய் கலைகள் கணிகையர் கைகளில் தவழ்ந்த காலம் சிலப்பதிகார காலம். காப்பியங்கள் கலைகளுக்கு பெரும் முக்கியத்துவம் அளித்துள்ளன. சிலப்பதிகாரம் சங்கம் அறிவிய காலத்தில் எழுந்த முத்தமிழ் காப்பியம். கலைகளுடன் சேர்த்து போற்றப்படுபவளே சிலப்பதிகார நாட்டியின் நங்கை மாதவி. கணிகையர் கோயில்களிலும் வீதிகளிலும் ஆடிக்கொண்டிருந்த போது பொதுமக்களும் கூத்தாடினர் என்பது இளங்கோவின் ஆட்சியர் குரவை வேட்டுவ வரி குன்றக்குரவை மூலம் தெரிய வருகிறது. பல்லவர் காலம். பல்லவ மன்னர்கள் அனைவருமே கோவில்கள் கட்டுவதில் ஆர்வமுடையவர்களாயிருந்தனர். அவர்கள் காலத்தில் பல குடவரை கோயில்கள், குகை கோயில்கள் போன்றவை தமிழகத்தில் அமைக்கப்பட்டன. கோவில்களில் காணப்படும் சிற்பங்களும் ஓவியங்களும் இன்று வரை அவர்களின் கலை ஆர்வத்தை காட்டி நிற்கின்றன. பல்லவர்களின் சிற்பங்களிலும் ஓவியங்களிலும் நடனக்கலை பெரும் இடத்தை பிடித்தது. பல்லவர்கள் நூல் இயற்றும் திறன் படைத்தவர்களாகவும் இசை தெரிந்தவர்களாகவும் நடனக்கலையை ஆதரித்தவர்களாகவும் இருந்தனர். குறிப்பாக 1ஆம் மகேந்திரவர்மன் என்ற பல்லவ மன்னனின் கலை ஆர்வம் அவன் தோற்றுவித்த குகை கோவில்கள் மூலம் நன்கு தெரிய வருகிறது. பாண்டியர்கள் தாங்கள் கொண்டிருந்த இறை பக்தியாலும் கலை உயர்வாலும் பல கலைப்பணிகளை செய்தனர். பாண்டிய மன்னர்களும் இசை நடனம் ஆகிய கலைகளை ஆதரித்தனர். முச்சங்கங்களை அமைத்து தமிழ் வளர்த்தனர். ராஜசேகர பாண்டியன் என்ற மன்னன் நடன கலையை பயின்றார் என்றும் சிவபெருமானே மன்னனின் விருப்பத்திற்கு ஏற்ப கால் மாறி ஆடியதாகவும் திருவிளையாடல் புராணம் குறிப்பிடுகிறது. இவர்களின் கோயில்களில் இசை தூண்கள் காணப்படுகின்றன. சேரர்கள் காலம். சேரர்கள் காலத்தில் அரசர்களும் அரச மகளிரும் பிறரும் நாட்டிய கலையில் தேர்ந்திருந்த விவரம் இலக்கியங்கள் மூலம் தெரிய வருகிறது. ஆடற்கலைகளை அறிந்த ஆடுகோட்பாட்டு சேரலாதன், ஆடற் கலைஞன் சேரமான் ஆட்டனத்தி, ஆதிமந்தி, மருதி போன்ற ஆடல் கலைஞர்களை பற்றிய குறிப்புகள் வரலாற்று நூல்களில் காணப்படுகின்றன. நாட்டியம் ஆடுவதிலும் நாட்டியம் கற்பதிலும் வல்லவர்களாக திகழ்ந்துள்ளார்கள். சோழர்கள். தென் தமிழ்நாட்டில் சோழ வளநாடு சோறு உடைத்து என போற்றப்பட்டது. காவிரி ஆறும் நெற்களஞ்சியம் என்று போற்றப்பட்ட தஞ்சை மண்ணும் சோழ மன்னர்கள் பெற்ற பெரும் பேறுகள். தமிழ்நாட்டில் வேதகு முறையில் கற்கோவில்கள் பலவற்றை அமைத்த பெருமை சோழர்களுக்கே உரியது. இக்கற்கோவில் சுவர்களிலும் தூண்களிலும் தரையிலும் ஏராளமான கல்வெட்டுகள் வெட்டப்பட்டன. பிற்கால சோழர் காலமே இலக்கிய இலக்கண நூல்கள் பெருகிய காலமாகும். சோழ மன்னரது ஆட்சிக்கு பெரிய அறிகுறியாகவும் சிறப்பாக தமிழகத்தின் கலை அறிவை உணர்த்த வல்லதாகவும் இருப்பது தஞ்சை பெரிய கோவிலே ஆகும். இக்கோவிலை கட்டியவர் ராஜராஜ சோழன். இவர் கலைகளில் விருப்பமுள்ளவர். இசை, நாட்டியம், சிற்பம், ஓவியம் போன்ற கலைகளை வளர்த்தார். நாட்டியமாடும் ஆடல் மகளிரான தளிச்சேரி பெண்டுகள் பற்றிய விரிவான விவரங்கள் கல்வெட்டுகள் மூலம் அறிய கிடைக்கின்றன. 108 கர்ணங்களில் 81 கர்ண சிற்பங்கள் பூர்த்தி அடைந்த நிலையில் இக்கோயிலில் காணப்படுகின்றன. இக்கோயில் பரத கலையின் காப்பகமாக அமைந்துள்ளது. ராஜராஜன் தொடங்கிய நடனக்கலையை அவரது மகனான ராஜேந்திரன் சிறப்பாக தொடர்ந்து நடத்தினார். கடந்த 7 அத்தியாயங்களில் நடனக்கலையின் வரலாற்றை தொகுத்து வழங்கினேன்.
இனி வரும் அத்தியாயங்களில் நாயக்கர் மற்றும் மராட்டியர் காலத்தில் நடனக்கலையின் வளர்ச்சி எவ்வாறு இருந்தது என்பது பற்றியும், பிரிட்டிஷர் ஆட்சி காலம் மற்றும் சுதந்திரத்திற்கு பின் எவ்வாறு நாட்டிய கலை வளர்ந்தது என்பது பற்றியும் அறியலாம். கலைகளை ரசிப்போம், வளர்ப்போம். நன்றி. தானானே நானே தானே நானா தானானே நானே தானே நானா தானானே நானே தானே நானா